வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயும் சுவாமி வீடியோ தான் அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி சுவாமி வீடியோ அப்லோட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம இலங்கையில் நடக்கிற ஒரு விபரீதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது. என்னென்னமோ புயலுங்கிறாங்க, மழை வருதுங்கிறாங்க, என்னமோ ஏற்கனவே வெள்ளம், இது காற்று அப்படிலாம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னத்தான் அப்படின்னு நம்மளும் பார்த்துருவோம். அது இந்த பையனை ரொம்பவே பயங்கரமாக இருக்குமா, இல்லாட்டி நார்மலாக எப்பயும் காற்று அடிக்கிற மாதிரி போயிருமா அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிழக்கு கடற்கரையில் தான் இந்த ஒரு பாதிப்பு ரொம்பவே இருக்குதான் சொல்லப்படுது. இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு சரியாக பார்த்தீங்கன்னா காலைல இல்லாமல் பகல் 1 மணி வச்சு நடந்த ஒரு விஷயங்களை பொறுத்து தான் இந்த ஒரு நியூஸ் வந்து எனக்கு கிடச்சி, அந்த 1 மணி நியூஸை வச்சு தான் இந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, சக்தி நியூஸ் ஃபெஸ்டில் இந்த என்ன சொன்னாங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரிக்கு ஒரு எளிமையாக கொஞ்சம் சொல்லிட்டு போகலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 746 சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்கீங்க. இந்த 746 சப்ஸ்கிரைபரும் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. வீடியோவை பார்க்குற எல்லாரும் பாருங்கள், வெள்ளம், புயல், மழை அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருந்தீங்கன்னா காப்பாற்றப்படணும். அதனால எல்லா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். அதனால் புயல் அதெல்லாம் பற்றி, இல்லாட்டி மழையை பற்றி, இல்லாட்டி வெள்ளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களும் பார்த்து இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு புயல் வந்து எப்பயிலேருந்து நான் கேள்விப்படுறேன்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சரியாக தேதி 7ஆம் தேதி. நேற்றும் பார்த்தீங்கன்னா புயல்னு சொல்லியிருந்தாங்க. 5ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா புயல்னு ஒரு கதை ஒன்று அடிபட்டுச்சு. அந்த புயல் கதை வேறு பொய்ன்னு சொல்லல. அது உண்மை தான். பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் அந்த புயல் வந்து உண்மைக்கு வரப்போகுது, அந்த சூறாவளி. அது பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்ம எப்பயும் பார்க்குற இடமான வங்காள விரிகுடா அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து தான் நம்ம இலங்கைக்கு பார்த்திங்கன்னா வரப்போகுது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்த்திங்கன்னா கிழக்கு கரையாக வந்து பார்த்திங்கன்னா மேற்குக்கு வருது. அந்த காற்று பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து போயிட்டு அப்புறம் இன்னொரு கிழக்குக்கு போயிட்டு அப்படியே இந்தியாவுக்கு வடக்கு நோக்கி அப்படியே போயிட்டு இந்தியாவை அடையுதுன்னு சொல்லப்படுது. இது ஒரு விபரீதம் வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதுவும் சரியாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிகழ்வு நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான். அதனால தான் பயமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வலும்பத்தனமா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், வெளியே சுற்றி இருக்கிறதா இருக்கட்டும், விளாண்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி விறகு பொறுக்க போவதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சுற்றி இருப்பீங்க. இல்லாட்டி தண்ணியில் போய்ட்டு நீச்சல் ஆடி இருப்பீங்க. இல்லாட்டி எங்கேயாச்சும் போய் குளத்துல குளிச்சு இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருக்க வந்து இப்படி வெள்ளம் கூடுது இருந்தாக்கள் டேமை திறந்து விட்ருவாங்க. இல்லாட்டி காற்றுல பார்த்தீங்கன்னா எந்நேரத்துக்கு பறந்து வந்து உங்கள் மேலே படலாம். அதனால் கவனமாக இருக்கணும் தானே. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காற்று இப்படி வருது. இந்த காற்று வர்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மழையும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் வரும். காற்று இருந்தால் மழை இருக்க ஆரம்பிக்கும். இந்த வேணும் 2மே இருக்கா. காற்றும் இருக்கா, மழையும் ரொம்ப இருக்கா. அதுவும் பலத்த மழை பெய்யும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செய்தி வழியாக. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள மாவட்டங்களான சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மாகாணத்தை சொல்லிடுறேன். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, அடுத்து ஊவா, சப்ரகம மாகாணங்களில் தான் பார்த்திங்கன்னா இந்த காற்று வந்து ரொம்பவே பலமாக அடிக்க போகுது 50 கிலோமீட்டர் வேகத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பிரதேசங்களான தெரியும் தானே, அம்பாறை, மாத்தளை, புலனறுவை, அம்பாந்தோட்டை, திருகோணமலை, அனுராதபுரம், பதுளை, ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு கண்டி, நுவரெலியா அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா 50 மில்லிமீட்டர் மழை வந்து இடக்கிட பெய்யுமா. ஆனால் 50 மில்லிமீட்டர் மழைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குறைவான ஒரு அளவாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 300, 100 அப்படின்னு மில்லிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. ஆனால் இந்த மழை வந்து குறைவா இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பலத்த மழையாக ஒரு அடமழையாக வந்து பெய்யும்னு சொல்கிறாங்க. என்னடா வெளியவே போக முடியாது, கால் வைக்க முடியாது, நெளஞ்சி கிளஞ்சி வார்த்தை கூதலில் இருக்க மாதிரிக்கு அந்த அளவுக்கு ஒரு மழை பெய்ய போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா காற்று இப்படி மழை பெஞ்சா மட்டும் பரவாயில்லையே, அடுத்து பார்த்திங்கன்னா அதோட ரொம்ப பிரச்சனை ஒன்று இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, காற்றடிக்கிறது. இந்த காற்று வந்து சுமார் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்திங்கன்னா கரையோர பிரதேசங்களில் வீசுது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த காற்று வந்து மத்திய மலைநாட்டு கிழக்கு சரிவு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்த்திங்கன்னா கண்டி பக்கத்து நம்மட்டு பதில் பண்ணுறாங்க பக்கத்து அப்படி நுவரெலியா பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு மலை பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா காற்று வீசும். அப்படின்னா அந்த ஊர் பக்கத்து காற்று மெயினாக வீசும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு இடம் பற்றி தான் சொல்கிறாங்க. அது வேணால் வடக்கு கிழக்கு பக்கத்து அங்கிட்டும் பார்த்திங்கன்னா காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது. அதனால் மக்கள் என்ன செய்யணும்னா பார்த்திங்கன்னா வெளியே போகாமல், விறகு தேட போகாமல், காற்று நேரத்தில் பார்த்திங்கன்னா பட்னம் ஊருன்னு போயிட்டு அங்கே சாகாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா சரி. ஏன்னா பார்த்திங்கன்னா சும்மா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காற்றை வீடியோ எடுக்கணும், மழையை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்தும் போடுறீங்க. அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வீடியோ எடுக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிட்டு வீட்டால் சாமி கும்பிட்டு இருந்தீங்கனாலே அன்பே சிவம்னு சிவபெருமான் காப்பாற்றுவார். அதனால் வீட்டில் இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காற்று பார்த்திங்கன்னா அம்பாந்தோட்டை, முன்றாகல், அம்பகா, கொழும்பு அப்படின்னு நிறைய இடங்கள் அடிக்குது. அதனால் கவனமாக இருங்க.
இன்னொன்று சொல்லப்படுது பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த மழை கூடனால இதை வந்து டேமெல்லாம் கொஞ்சம் திறந்து விட்ருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா டேம் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, பார்த்திங்கன்னா கலாவை டேம் திறந்துருக்காங்க. அந்த கலாவை டேம் திறந்ததுனால அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கூடுது. அதனால் கலாவை அண்டி உள்ள பிரதேசங்கள்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா புலனறுவையில் வந்து இன்றைக்கே பார்த்திங்கன்னா திக்கலை பகுதியில் வந்து வெள்ளம் வந்துருந்துருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இன்னைய ஒரு மணி நியூஸில் பார்த்திங்கன்னா சொன்னாங்க. இது வந்து காலைல பொழுதுல நோக்கி நடந்திருக்கு. அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான சூழல் தான் நிலவுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிவாரணம் கொடுத்து இட்வா புயலில் நிறைய பேர் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா இந்த திக்கலை பகுதியில் வெள்ளம் வந்தது பார்த்திங்கன்னா பயங்கரத்தை ஏற்படுத்துது. அதாவது காற்று ரொம்ப அடிக்காமல் இப்படி வருதுன்னா நாளைக்கு காற்று அடிக்கையில் எவ்வளோவுக்கு மழை பெய்யும், அப்போ எந்த அளவுக்கு வெள்ளம் வரும்னு தெரியல. அதுவும் டேமெல்லாம் திறக்கறனால பக்கத்தில் உள்ளவங்க தான் பயம். அடுத்து பார்த்திங்கன்னா மொன்றாகலையில் அம்பிவிட்டியா அப்படின்னு ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா மரம் வந்து முறிஞ்சு விழுந்திருக்கு. அதனால பார்த்திங்கன்னா மரம் எதுவும் நடக்கலை. ஆனால் ஒரு வீடு விட்டு பார்த்திங்கன்னா அந்த கூரை கீழெல்லாம் உடஞ்சி பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு கஷ்ட நிலைமையில் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. அதுவும் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா ராஜாங்கன்ட்டு நீர்த்தேக்கத்தையும் திறக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 4 வான்கதவு திறந்துருக்கா. அதனால அந்த பக்கத்தில் உள்ளவங்க கவனமாக இருக்கணுமா. இந்த ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போகுதுன்னா கலாவோயாவுக்கு. அதனால் கலாவோயா பக்கத்தில் உள்ளவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ராஜாங்கனிலேருந்து நிறைய தண்ணி வந்து வருது. அதனால் அந்த கலாவோயா உள்ளவங்களும் பக்கத்தில் உள்ளவங்க கவனமாக இருந்தால் நலமாக இருக்கும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை, அடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு எச்சரிக்கைலாம் வந்து இன்னும் அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. கண்டியில் பார்த்திங்கன்னா உடுதும்புறை பக்கத்தில் வந்து ரொம்ப மண் சரிவு போகிற மாதிரி டேஞ்சராக இருக்கனால தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் பார்த்திங்கன்னா சிவப்பு எச்சரிக்கை கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் அந்த வாகனம் ஓட்டுறது சரி இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் போகையில் பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் உள்ள மண் மேடைன்னு பார்த்துட்டு போங்க. எங்கேயாச்சும் பயணம் பண்ணாலும் நீங்கள் த்ரீல்லையோ இல்லை பஸ்லேயும் போனாலும் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்துட்டு போங்க. உள்ளுக்கு பார்த்துட்டு போகாமல் வெளியே பார்த்துட்டு போங்க. எங்கேயாச்சும் மண் சரிவு வருதா நம்ம பாயிறதுக்கு ரெடியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த இது ஓர பக்கத்தில் உட்காந்து அப்படி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கும் இந்த ஐடியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தான் தோணுச்சு, தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நுவர்லியாவில் அங்குரங்கட்ட மதுரட்ட பகுதிக்கும் நான் முக்கியமாக பதுளையில் தான் இருக்குது. இந்த பதுளையில் பார்த்திங்கன்னா கந்தக்கெட்டியை பார்த்திங்கன்னா ஆலியில் பார்த்திங்கன்னா பஸ்ஸரை, அடுத்து பார்த்திங்கன்னா லுணுகலை, கோகியக்கோலா, மீகாவுலா அப்படின்னு பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட பார்த்திங்கன்னா சிவப்பு அபாய எச்சரிக்கை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் நாங்கள் வாழ்கிறோம், அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா மண் சரிவு எச்சரிக்கை கொடுக்கறதுனால ரொம்பவே பயமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மொன்றாகலையில் பார்த்திங்கன்னா பிபிஎல வீதியில் வந்து கவனமாக இருக்கணுமா. ஏன்னா பார்த்திங்கன்னா 13ஆம் கட்ட சைடில் பார்த்திங்கன்னா அந்த கல் வரனால ரொம்ப பயம் இருக்குது. அடுத்து மக்கள் மண் சரிவு ஆபத்து இருக்காங்க, பாதுகாப்பு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அதனால் அந்த பக்கத்தில் எல்லாம் இருக்க கவனம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடமும் சொல்லப்படுது, மாத்திலையும் வெல்கமும் அம்போக்கா குரல் அங்கேயும் பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை நடக்குது. அதுவும் பசறையில் பார்த்திங்கன்னா அந்த கெம்னோ ஸ்கூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மண் சரிவு போகுது, அவங்களும் கவனமாக இருங்க. இந்த ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி சொல்லப்பட்டுச்சு. நான் ரொம்ப டீப்பாக சும்மா வளவலன்னு காட்சி இருக்க விரும்பலை. அதனால் கவனமாக இருங்க. அன்பே சிவம்னு நம்ம அடுத்த சாமி வீடியோக்கை பார்க்குறோன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.